உலகத் தமிழர்களுக்கு என் அன்பான வணக்கம். மீன் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச உணவு. அதை பற்றி சொல்லும்போது கூட எப்படி சொல்லுவாங்கன்னா வந்துட்டு மீன் உணவு இதயத்திற்கு இதம், உடலுக்கு பலம், மனதிற்கு சுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். நிறைய விதமான மீன்கள் சாப்பிடணும்னு தோணும் நமக்கு. அதில் வந்து ஒவ்வொன்றும் ஒரு டேஸ்ட் வரும். பட் சொரா அது வந்து நல்லா ஒரு சொரா புட்டு பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அந்த சொரா புட்டு தான் நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அது வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த மீன் வந்து நல்லா எப்படி ஃபஸ்ட்டு வாங்கணும்னு சில பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம். ரொம்ப பிகினஸாக இருந்தீங்கன்னா தான். ஸோ சொரா வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக வேறு ஷேப்பில் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கே. இது வந்து கடையில் நான் வந்து நல்லா ஒரு ஃபுல் சொரா வாங்கி அதை நல்லா கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ கடையில் நான் பார்த்த சொரா வந்து நீங்களும் வந்து குயிக்காக பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு தான் மீன் கடைக்கு போயிடணும். இது வந்து வெஸ்ட் ஹவுன்ஸ்லூவில் இருக்குது இந்த கடை. பெஸ்ட்டு உள்ளே இருக்குது. பெஸ்ட் ஃபுட்ஸ்னு ஒரு கடை இருக்குது. அதுக்குள்ளே வந்து ஃபிஷ் ஸ்டால் தனியாக வச்சுருக்காங்க. ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நல்லா ஃபிஷ் வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக வரும். சொரா கூட இருக்குது இன்றைக்கி. ஸோ அதனால தான் வந்து சொரா புட்டு பண்ணலான்னு சொல்லிட்டு நான் இதில் வாங்கிட்டு வந்தேன். இது வந்து நிறைய டிஃப்ரெண்ட் மீன்ஸ் இருக்கும். யூஸ்வலாக வந்து அவங்க பார்த்திங்கன்னா வந்து எல்லா வச்சுருப்பாங்க. முக்கியமாக வீக்கெண்ட்ஸில் போனீங்கன்னா கொஞ்சம் காலையில் 10 மணி 11 மணிக்கெலாம் நல்லா ஃபிஷ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபுல் சொரா வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு அதோட ஒரு பிக்சர் எடுத்துக்கலாம். இதை வந்து ஈஸியாக அவங்களே வந்து கட் பண்ணியும் கொடுப்பாங்க. ஏன்னா வாங்கினோன்னா நம்ம ஈவினிங்கில் நார்மலாக வீக் டேஸில் போனீங்கன்னா 7 o'clock மேலே மூடிடுறாங்க. அதில் நான் 2 வாட்டி போகும்போது இப்போ கிடைக்கல ஃபிஷ்ஷு. ஸோ இன்றைக்கி வந்து நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிக்கலான்ட்டு நண்டு கூட இருக்குங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து கலத்தி மீன் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சொரா, அப்புறம் ப்ராம்ஃபெட் 2 டைப் ப்ராம்ஃபெட் இருந்துச்சு. அப்புறம் வஞ்சரம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஸோ நாங்கள் வந்து வேறு ஒரு ப்ராம்ஃபெட் வந்து கொஞ்சமாக ஃப்ரை பண்ணுறதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறமா வந்து சொரா வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன். ஸோ ஒரு சொரா ஃபுல்லாக வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்தால் அது வந்து நல்லா பண்ணலாம். சொரா புட்டு நல்லா வரும். இது வாழை மீன். இது வாழை கருவாடு கூட பண்ணுவாங்க இதில் மெயினாக. ஸோ இதை அவங்களே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஈஸியாக நான் வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். சொராவில் வந்து பெருசாக நம்ம க்ளீன் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா தோலோடு கூட நம்ம வந்து அதை சமைக்கலாம். ஸோ தோல் இங்கே சீவியே கொடுத்துட்றாங்க வேறு. அது மட்டும் இல்லாமல் ஈஸியாக வந்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ப்ராம்போட நல்லா இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து மிஷின் கட்டிங் பண்ணுறாங்க. ஸோ அதிலே வந்து நல்லா ஈஸியாக தோல் அப்புறமா வந்து அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து ஃபுல்லாக அப்படி கட் பண்ணிடுறாங்க. ஸோ இது மாதிரி நான் வந்து ஈஸியாக ஃபுல்லாக சொரா வாங்கி நல்லா பண்ணலாம். அதில் வந்து என்னென்னா முள் இருக்காது மெயினாக. அதனால் நல்லா ஒரு சாஃப்டான ஃபிஷ் தான். நடுவில் இருக்க எலும்பு மட்டும் நம்ம எடுத்துகிட்டு நல்லா வந்து நம்ம பண்ணலாம். அதனால் புட்டு பண்ணுறதுக்கு வந்து ஒரு நல்ல ஏற்ற ஃபிஷ் வந்து இந்த ஃபிஷ். ஸோ அந்த சொரா நல்லா க்ளீன் பண்ணி இப்போ வந்து கழுவி நல்லா இங்கே வச்சாச்சு. ஸோ அதுதான் நம்ம முதல்ல வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம லேசாக வேக வைக்க போகிறோம். ஸோ கொஞ்சமாக தான் வந்து நம்ம உப்பு போட்டு வேக வைக்க போகிறோம். ஸோ பாதி உப்பு அதில் போட்டுடலாம். அப்புறமா பாதி உப்பு வந்து நம்ம ஃப்ரை பண்ணும்போது நல்லா வச்சுக்கலாம். ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் தான் வேணும் நமக்கு. அதனால் என்னென்னா வந்து நல்லா பச்சை மிளகாய் நல்லா இந்த மாதிரி பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாய் நிறைய வேணும். அது நல்லா மெயின் காரத்துக்கு கூட கொஞ்சோண்டு வந்து நம்ம மிளகாத்தூளும் போட போகிறோம். அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள் வச்சுக்கிட்டு மெயினாக வந்து நல்லா பச்சை மிளகாய் நல்லா இப்படி பொடியாக பண்ணிக்கணும். பூண்டு நிறைய போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் பூண்டு நல்லா இந்த மாதிரி தூளாக நல்லா நறுக்கி நிறைய வச்சுக்கிட்டா நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பவுல் ஃபுல்லாக வச்சுருக்கேன் நான். அப்புறம் வெங்காயம் நல்லா ஒரு 1.5 கப்பு அளவுக்கு வச்சுருக்கேன். நல்லா நிறைய வெங்காயம் பொடியாக அது நறுக்கிக்கணும். கருவேப்பிலை, கொத்தமல்லி. இது கூட வந்து எண்ணெய் 2 போர்ஷனாக எடுத்திருக்கேன். ஒன்று வந்து முதல்ல இதெல்லாம் வதக்கிறதுக்காக இதை யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறமா கடைசியில் நல்லா சுண்டை வதக்கணும். ஸோ அதுக்காக வந்து இதை யூஸ் பண்ண போகிறேன். அந்த மீனை சுண்டை நல்லா வறுத்து ஒரு மாதிரி புட்டு மாதிரி பண்ணுறதுக்காக. ஸோ அவ்வளோதான் நமக்கு வேணும். ஸோ ஈஸியாக பண்ணிடலாம். ரொம்ப முதல்ல வந்து வேக வச்சு எடுத்துடலாம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் வறுத்து வச்சுக்கலாம். ஸோ அதை 2 ஸ்டெப் ப்ராசஸ் தான் இது. ஸோ முதல்ல என்ன பண்ணணும்னா வந்துட்டு நல்லா இந்த ஒரு பாத்திரம் எடுத்துக்க போகிறோம். ஸோ இந்த பாத்திரத்தில் வந்துட்டு இந்த மீனை போட்டு அது கூட தண்ணியை நல்லா ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு நான் வேக வைக்க போகிறேன். தண்ணி எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லா தண்ணியும் யூஸ் பண்ண போகிறதில்ல. வெறும் மீனை மட்டும் தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நிரப்பி வச்சிடலாம். ஸோ மீன் வந்து எப்பவுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக வேகக்கூடிய ஒரு பொருள். ஸோ வந்து ரொம்ப மீன் வெந்து கெட்டது, கறி வேகாமல் கெட்டது அப்படின்வாங்க. அதனால் மீனை வந்து ரொம்ப வேக வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம அதுக்கப்புறமா கூட வறுக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து கொஞ்ச நேரம் வேக வச்சாவே போதும். அதிலே வந்து அந்த தோல் இருந்தால் கூட தோல் கூட அது வந்து வந்துடும். நீங்கள் தோலோட கூட வேக வைக்கலாம். எனக்கு வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துருக்கும் போது தோலை கூட எடுத்துட்டாங்க. ஸோ தோல் கூட இல்லை எனக்கு. நான் அப்படியே வந்து மசிச்சு வச்சுக்கலாம். மெயினாக வந்து இந்த தலை போர்ஷன் எல்லாம் வந்து மொத்தமாக போட்டு இப்போ கொதிக்க வைக்கிறேன். பட் இதெல்லாம் எடுத்து போட்டுடலாம் அப்புறமா. ஸோ இப்போ மஞ்சத்தூள் போட்டாச்சு, பாதி உப்பு போட்டாச்சு, தண்ணி நிறைய போட்டு நல்லா வேக வச்சுக்க போகிறேன். ஸோ நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றியாச்சு. இதை வந்து நம்ம வேக வச்சிடலாம். ஸோ ப்ரிப்பரேஷன் டைம் தான் மெயினாக. ஸோ இதெல்லாம் நம்ம நல்லா நறுக்கி வச்சிட்டோம்னா ஈஸியாக வந்து நம்ம நல்லா வதக்கிடலாம். இது சொரா நல்லா வேகிற டைமில் நம்ம இதை ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 எண்ணெயில் வந்து ஒரு எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றிட போகிறேன். இதை ஒரு நல்லா ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு இருக்கும்.
எண்ணெய் காயட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம இந்த பூண்டு, பச்சை மிளகாய், வெங்காயம் இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா நல்லா வதக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு. நம்ம வந்து நல்லா இந்த பூண்டு ஃபஸ்ட்டு பூண்டை போட்டு நல்லா வதக்கிட்டு அப்படியே பச்சை மிளகாவையும் வதக்கலாம். ஸோ பச்சை மிளகாய் அதையும் போட்டுக்கிறேன். மூணுத்தையுமே ஒன்றாவே வதக்கலாம் ஆக்சுவலாக. நல்லா அதையும் போட்டுக்கிறேன். வெங்காயம் இது மூணுமே வந்து நல்லா வதங்கணும். ஸோ ஒரு 4 to 5 minutes நல்லா வந்து வதக்கலாம். ஸோ இந்த சொரா புட்டு வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாம்பார் சாதம், அப்புறமா நல்லா ரசம் சாதம் இது கூடலாம் வந்து நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ இந்த சொரா புட்டை வந்து சில பேர் வெங்காயம் போடாமல் வெறும் பூண்டு, பச்சை மிளகாய் அதை போட்டு கூட பண்ணுவாங்க. பட் வெங்காயம் போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு குவான்டிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும், கொஞ்சம் நல்லா டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும், கொஞ்சம் சுவையும் கூட்டும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா மூணுத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நல்லா வந்து வதங்கிடுச்சு. வெங்காயம், பச்சை மிளகாய், பூண்டு எல்லாமே. நம்ம ஏற்கனவே கொஞ்சம் பச்சை மிளகாய் கூட காரத்துக்கு கூட அடிஷ்னலாக வந்து நம்ம மிளகாத்தூள் எடுத்துருக்கோம். அதுவும் கொஞ்சம் டேஸ்ட்டு கூட்டுன்றதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன், அதுக்கும் கம்மியாக எடுத்துக்கலாம், 1/2 டீஸ்பூன் எடுத்தால் போதும். ஸோ இதையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். கூடவே பாதி உப்பு எடுத்து வச்சுருந்தோம். ஸோ மொத்தமாக ஒரு 1.5 ஸ்பூன் உப்பு போடுறோம். நம்ம அதில் பாதி வந்து வேக வைக்கும் போதே போட்டோம். ஸோ நான் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன், இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக ஆகிடுவாங்க. ஸோ இப்போ வந்து நம்ம உப்பு போட்டு இதையும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். இது லேசாக நம்ம வந்து தண்ணி தெளித்து தான் நம்ம வந்து இதை நல்லா வறுக்க போகிறோம். அந்த மீன் போட்டதுக்காரமாக போடலாம், நம்ம தண்ணி தெளிக்கலாம், இல்லைன்னா தண்ணியே இல்லை வேணாம். ஏன்னா ஏற்கனவே நல்லா வேக வச்சு தான் போட போகிறோம். ஸோ அதனால் வந்து தண்ணி ரொம்ப கம்மியாக போட்டினா தான் வந்து சொரா புட்டு வந்து நல்ல வறுவலாக வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நீங்கள் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா ஈஸியாக வெந்துடும். மீனால் வந்து மேக்ஸிமம் 10 minutes தான், ஒரு 8 minutesக்குள்ளேயே வந்து நல்லா வெந்துடும். நல்லா ஒரு ஹை தீயில் வச்சா. ஸோ நம்ம வந்து இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது தண்ணியை வந்து வடிகட்டிடலாம். வெறும் மீனை மட்டும் எடுத்து நல்லா தூள் பண்ணிடலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வந்துட்டு ஒருவேளை உங்களுக்கு மீன் தோலோடு தான் கொடுக்குறாங்கன்னா வந்து தோலோடு சேர்த்து நம்ம வேக வைக்கலாம். ஸோ வெந்ததுக்கு அப்புறமா தோல் ஈஸியாக உரிக்க வந்துடும், தோலை எடுத்து போட்டுடலாம். இப்போ எனக்கு தோலே இல்லாதனால நான் வந்து நல்லா அப்படியே தூள் பண்ணிக்க போகிறேன் தண்ணியை வடிகட்டிட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு கொலாண்டரில் நல்லா வடிகட்டியில் அதை அப்படியே ஊற்றிட்டிங்கன்னா தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சிடும், வெறும் மீன் மட்டும் நமக்கு கிடச்சிரும். ஸோ இதில் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலை எதாக இருந்தால் நம்ம வந்து அதை எடுத்து போட்டுடலாம். ஹார்டான பாகம் வேணாம், சாஃப்டான மட்டும் தான் எடுத்து போகிறோம். ஏன்னா புட்டு பண்ண போகிறோம், அதனால் வந்து எதுவும் எலும்பு எதுவுமே இருக்கக்கூடாது. ஸோ எலும்பு பார்ட் எதாக இருந்தால் அதை எடுத்து போட்டுருங்க. இதில் கூட பார்த்தீங்கன்னா வந்து இந்த சென்டரில் ஒரு போன் மாதிரி வரும். ஸோ அதை எடுத்து போட்டு வெறும் ஃப்ளஷ் மட்டும் தான் நமக்கு வேணும். புட்டுன்னு சொன்னாவே நல்லா ஒரு சாஃப்டான ஐட்டம், அதனால் வந்து நம்ம எந்த எலும்பு இருந்தால் எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை எல்லாத்தையும் நல்லா மசிச்சுக்கலாம். ஸோ இது எல்லா எலும்பும் எடுத்தாச்சு. நல்லா இது பார்த்தீங்கன்னா வந்து நல்லா இது மாதிரி வெறும் ஃப்ளஷ் மட்டும் இருக்குது. ஸோ இது நல்லா இது மாதிரி ஸ்பேச்சுலாவே நல்லா குத்துனீங்கன்னா வந்து நல்லா தூளாக ஆகிடும். நல்லா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே கொஞ்சம் ஈரப்பதம் இருக்குது. ஸோ நம்ம வந்து தண்ணி தெளிக்க கூட தேவையில்லை. நான் ஏற்கனவே கொஞ்சமாக 1/4 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன் எதுக்கும் தேவைப்பட்டா. பட் நம்ம மிளகாத்தூளும் வந்து பச்சை வாசனை போக நல்லா இதில் வந்து வதக்கியாச்சு அந்த எண்ணெயிலேயே. இதுலேயே வந்து கொஞ்சம் ஈரம் இருக்கிறதுனால இது ஏற்கனவே வெந்துடுச்சு வேறு. ஸோ நமக்கு தண்ணி தேவைப்படாது. தண்ணி இல்லாமலே பண்ணால் நல்லா சீக்கிரமாகவே நான் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இது மாதிரி நல்லா தூளாக பண்ணிவிட்டு இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லா மஞ்சள்தூள் போட்டிருக்கோம். பட் நம்ம வந்து தண்ணியில் கொஞ்சம் எடுத்ததுனால உங்களுக்கு வேணும்னா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக இந்த டைமில் கூட மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா அந்த சொரா புட்டு வந்து கொஞ்சம் வாசனை வரும், அதனால் வந்து மஞ்சள்தூள் போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா இப்போ கூட கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். முதல்ல நான் நிறைய போட்டேன், அதனால் இப்போ போட போகிறதில்ல. ஸோ உப்பு காரம் எல்லாமே போட்டாச்சு. மீன் தான் வந்து அந்த மசாலாவோட நல்லா இப்போ சேரணும். ஸோ ஒன்றா சேர்கிறதுக்கு நல்லா நம்ம வந்து இதை வறுத்துக்கிட்டே இருக்கணும். நல்லா ஒரு 5 minutes மேலே நம்ம இதை நல்லா மெதுவாக பொறுமையாக நல்லா இப்படி பரப்பி விட்டு கொஞ்சம் ஹை தீயில் வச்சு கம்மி பண்ணி நல்லா வந்து நம்ம இதை ஃப்ரை பண்ணி எடுக்கணும். அது மட்டும் வந்து நம்ம மீன் வந்து கொஞ்சம் இப்போ தண்ணியோடு போட்டுருக்கனால கொஞ்சம் ஒட்டும். ஸோ நம்ம இன்னொரு இங்கே எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம வந்து இதை வறுத்துருக்கணும். ஸோ நல்லா 5 minutesஸாக இந்த மாதிரி நல்லா பரப்பி விட்டு இந்த மாதிரி நான் நல்லா வறுத்துக்கிட்டுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஹை தீயில் வச்சா கொஞ்சம் இதில் அடிப்பிடிக்கிற மாதிரி ஆகும். அதுக்கப்புறமா நல்லா அதை சுரண்டி விட்டோன்னா அது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கூட்டும். அதுக்கப்புறம் திருப்பி வந்து நம்ம பரப்பி விடணும்.
இப்போ வந்து கடைசியாக வந்து நம்ம கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதையும் போட்டுடலாம். நல்லா அதையும் போட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் திருப்பி அதேமாதிரி நல்லா இன்னும் கொஞ்சம் வறுத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆஃப் பண்ணலாம். ஸோ இந்த சொரா வந்து நீங்கள் இந்தியாவில் தான் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். பட் ஆனால் வெளியே ஏதாவது வேறு கண்ட்ரீஸில் தான் உங்களுக்கு கிடைக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம். எனக்கே வந்து எப்போயா தான் வச்சுருப்பாங்க அந்த ஃபிஷ் வாங்குது. அதனால் வந்து ஒரு கிடைக்கலன்னா வந்து இந்த மாதிரி டியூனா சங்க்ஸ், பிரைன் இல்லைன்னா வந்து சன்ஃப்ளவர் ஆயில் அது மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக வந்து நம்மளுடைய சொரா கிடையாது. பட் ஆனால் இதே வந்து நம்ம அப்படியே பண்ணலாம். இதுலேயும் வந்து நல்ல மீட் இருக்கும், நல்ல அதோடைய ஃபிஷ் வந்து நல்லா அதோடைய ஃப்ளஷோடு இருக்கும். ஸோ நல்லா இதே மாதிரி உதிர்த்து விட்டு நம்ம நல்லா பண்ணும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். சொரா கிடைக்காத போதில் நான் வந்து இதே டியூனாவை தான் நான் பண்ணுவேன். ஸோ நீங்கள் இந்த டியூனா கேன்ஸில் வருது, இந்த மாதிரி தனித்தனி கேன்ஸாக வருது. ஸோ ஒரு போர்ஷனாக இருக்கும், 4 பேக் இருக்குது இதில். ஸோ நம்ம வந்து நல்லா உதிர்த்து விட்டு இதே மாதிரி அதை பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போது நல்லா சுறா புட்டு ரெடி ஆகிடுச்சு. நல்லா இதை வந்து நம்ம இன்னொரு பாத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இந்த சொரா வந்து நல்லா ஃபீடிங் மம்ஸ்க்கும் ரொம்ப நல்லது. ஸோ அவங்களுக்கும் கொடுக்கலாம், நல்லாயிருக்கும். பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா ஒரு மாதிரி கிறிஸ்பியாக எடுத்துவே. ஸோ ஃபிஷ் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணி சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். ஸோ நம்மளோட சூப்பரான சொரா புட்டு நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்களும் வந்து சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பார்க்கலாம். வெறும் ப்ரிப்பரேஷன் டைம் தான், அதுக்கப்புறமா பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். ஸோ இது வந்து குவான்டிட்டி நிறைய வரும், நல்லா சர்வ் பண்ணலாம். ஸோ சீக்கிரமாகவே ட்ரை பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ், பாய்.